ஏரியாவா சொல்லியிருக்காரு. ரத்மலான, மவுண்ட் லெவனியா, அதையும் தாண்டி கண்டி பகுதிகள் எல்லாம் வந்து இப்படி போதைப்பொருள் விநியோகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கா இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க தானே? ஆமா. அதாவது இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இத்தனை நாள் மஹிந்த ராஜபக்ஷவோட பெயருக்கு இருந்தது. இப்போ அவர் வந்து நாமல் ராஜபக்ஷவோட பெயருக்கு அதை மாற்றி கொடுத்திருக்கதாவும், அடுத்த சொத்து விபரங்கள்ல வந்து இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. அரசாங்கம் ஆட்சி இருக்கிற காலம் வரைக்கும் இதே நீதியரசர் இருந்தாருன்னா இவங்களுக்கு இவங்களோட வழக்குகளை முன்னெடுக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறதோ தெரியல. அதுக்கு பிறகு பண்ணுங்க அப்படின்னு. ஏன் இவர் இருக்கிற நேரமே இந்த விஷயத்த செய்ய போறீங்க? அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். ஒரு பக்கம் நாடளாவிய ரீதியில அடிக்கடி பதிவாயிட்டு இருக்கக்கூடிய கைதுகள், இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களோட தொடர்பு இருக்கவங்க உயிரிழக்கிற சம்பவங்கள், அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி நாட்டில் கொஞ்சம் பரபரப்பான சம்பவங்கள் அதிகளவாகவே பதிவாயிட்டு வருது. இப்படியான பின்னணியில் இன்னைக்கு நாளில் என்னென்ன சம்பவங்கள் பதிவாகி இருக்கு, என்னென்ன தகவல்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம சேர்ந்து பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமாண்ணா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டில் ஒரு பக்கம் போதைப்பொருள் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதே போல தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கூட, இதுக்கு முதல்ல கூட அந்த சிறைச்சாலை சம்பவங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கேயும் போதைப்பொருள், துப்பாக்கிச்சூடு இந்த மாதிரி விடயங்கள் தான் இருந்தது. சரி, இந்த விடயங்களை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். ஓகே. ஸோ முதலாவதாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போதைப்பொருள் அப்படின்னு சொன்னாலே மிக முக்கியமான விஷயம் தான் இந்த பாதாள உலகம். இப்போ அண்மைய நாட்களாக பாதாள உலகம் ஏன் இவ்வளோ பேசு பொருளாகி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலேசியாவில் நடந்த ஒரு விசேட சோதனை நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்து போன ஒரு அதிகாரிகள் குழு கஞ்சிப்பானி இம்ரானை தேடி போனாங்க. ஆனால் அது மிஸ் ஆகி அவரோட நெருக்கமான கூட்டாளிகள் 3 பேரை வந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இந்த ரத்மலான சைமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வந்து நேற்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான வாக்குமூலத்தை அதிகாரிகள் கிட்ட வழங்கியிருக்காரு. அதனால எதிர்வரும் நாட்களில் முக்கியமான அரசியல்வாதிகள் இன்னும் தொடர்பில் இருந்த பல அதிகாரிகள் கைதாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நாளில் வெளியாகி இருக்கு. அதை பத்தி நிகழ்ச்சியில பேசலாம். அவர் அதாவது ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவர் கூறின விடயம் என்னன்னாக்கு முதல்ல அவர் வந்து குடு அஞ்சுங்கிறவங்களோட தொடர்பு வச்சிருந்ததா அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த விடயம் தொடர்பாக பார்க்கும்போது குடு அஞ்சு பொருட்களை ரத்மலானையில இவர் தான் பகிர்ந்திருக்கிறாரு போல. அப்படி போதை பொருட்கள் அப்படித்தான் அந்த நியூஸ் இன்னைக்கு அந்த செய்தி வெளியாகி இருக்குது. நான் குடு அஞ்சுவின் பொருட்களை ரத்மலான, மவுண்ட் வவுனியா மற்றும் கண்டி பகுதிகளில் விநியோகித்தேன். மேலும் ஒரு போதைப் பொருள் பிரச்சனை காரணமாக எங்களுக்குள் பிளவு ஏற்பட்டது. அதாவது அவருடைய பொருட்கள், அதாவது அவருடைய இந்த போதைப் பொருட்களை விநியோகிக்கிறதோட வேற யாருடைய சரி பொருளையும் விநியோகிச்சிருக்கிறார் போல. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள திருப்பி பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமாம். அதோடு தான் வந்து திருப்பி கஞ்சிப்பானி இம்ரான் கிட்டே இருந்து இவருக்கு ரத்மலானி சைமாவுக்கு வந்து கால் வருது. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களை கொலை செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சதி திட்டம், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த கஞ்சிப்பானி இம்ரானுக்கும் ரத்மலானி சைமாவுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதோட தான் இவங்க அதுக்கப்புறமா கஞ்சிப்பானி இம்ரானோட போதைப் பொருட்களை வந்து அவர் வலிமையா விநியோகிச்சிட்டு இருந்த பகுதிகளுக்கு வந்து விநியோகிச்சிட்டு இருந்திருக்கதாவும், அதுல இருந்து தொடர்ந்து ஆரம்பிச்ச ஒரு நட்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு கீழே தான் அவருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை அவர் நேற்றைய நாளில் வழங்கி இருக்காரு. அதையும் தாண்டி என்ன இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கஞ்சிப்பானி இம்ரானோட போதைப்பொருள் வலையமைப்புல இந்த நிதி விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த காசு விஷயம் எல்லாத்தையுமே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்திருக்கதும் வந்து இந்த ரத்மலானி சைமா அப்படிங்கிற நபர் மூலமா தான் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. இப்போ இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதாவது இந்த கஞ்சிப்பானி இம்ரானா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த பாதாள உலக குழுக்கரா இருக்கட்டும். ஏன்னா இந்த இப்போ வாக்குமூலம் வழங்கியிருக்க நபர் வந்து கஞ்சிப்பானி இம்ரானோட மட்டும் கிடையாது. இப்போ இந்த குடு அஞ்சுன்னு சொல்லப்படக்கூடிய கஞ்சிப்பானி இம்ரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தரோடையும் வந்து நெருக்கமான தொடர்புகளை பேணியிருக்கக்கூடிய நபர். அப்போ இவர்கிட்ட இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற பெரிய ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. அதை தாண்டி எதிர்வரும் நாட்களில் வந்து இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம். யார் யாரெல்லாம் பாதாள உலக குழுக்களோட தொடர்பில் இருந்தாங்க, பாதாள உலக குழுக்கள் நாட்டில் இவ்வளோ சுதந்திரமாக செயற்படுறதுக்கு, இந்த மாதிரி போதைப் பொருள் விநியோகங்களில் ஈடுபடுறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இவருடைய வாக்குமூலத்தில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. மலேசியாவில் இன்னும் வெளிவராத பல சொத்துக்கள் இவருடைய பெயருக்கு இருக்கு. அதுவும் எதிர்வரும் நாட்களில் தெரிய வரும்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து இவருக்கு
இவருக்கு 3 ஹோட்டல் இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லி மலேசியால இவருக்கு 3 ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு. அது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கு. அதோட இதுவரைக்கும் தேடிக்கொள்ளப்படாத இன்னும் சொத்துக்கள் இருக்கலாம் ம். அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறாங்க. இப்ப யோசிங்க. இப்ப இவர் வந்து இப்போ என்ன சொல்றது? ஏரியாவா சொல்லியிருக்காரு. ரத்மலான, மவுண்ட் லெவனியா, அதையும் தாண்டி கண்டி பகுதிகள் எல்லாம் வந்து இப்படி போதைப்பொருள் விநியோகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க்கா இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க தானே! இப்பதான் அதாவது நாட்டுல விஷயங்கள் 25 டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் இவங்களோட நெட்வொர்க்ஸ் ஒர்க் பண்ணதா இருக்கும் அப்படின்னு ஆமா. தான். அதாவது இப்ப அதாவது இப்ப வெளிவந்திருக்க தகவல்ல கண்டி, வவுனியா அப்படின்னு சொல்லி ரத்மலான இப்படி கொழும்பு ஏரியா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்ப அது இல்லாம இப்ப இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால எதிர்வரும் காலங்கள்ல சில நேரம் எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாட்டுல 25 டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்கேயாச்சும் இவங்களோட நெட்வொர்க் இருக்கலாம். ஆமா. அதான் இவ்வளோ பெரிய வலையமைப்பா இயங்கிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படி இவ்வளவு நாள் கண்டுக்காம இருந்திருக்காங்க? அப்படி இல்லன்னா தெரிஞ்சே தெரியாம செயற்பட்டாங்களா இருந்த அதிகாரிகள்? இப்போதான் இதெல்லாம் வெளியில வருதா? அப்படிங்கிற பெரிய கேள்விகளும் மக்கள் மத்தியில எழுப்பப்படுது. ஏன்னா, இப்ப ஏரியாவா பிரிச்சு இவ்வளோ பெரிய வலையமைப்பு நடத்திக்கிட்டு வேறொரு நாட்டுல தலைமறைவாகி இருந்து அங்க பெரிய சொத்துக்கள சேமிச்சு வைக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு போதைப்பொருள் கலாச்சாரம் எங்களுடைய நாட்டுல இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில வயது வித்தியாசமே இல்லாம பல பேர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள் தான் காரணம் அப்படிங்கிறதும் விசாரணைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதாவது இப்ப நீங்க இந்த போதைப்பொருள் பத்தி நாங்க பேசுனதுனால இந்த விஷயத்தையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இந்த சிறைச்சாலைகள்ல போதைப்பொருள் விநியோகிச்சது சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு வெளியாகி இருக்கு. வெளியாகி இருக்கு. அதாவது ஒருத்தரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் தான் அந்த சிறைச்சாலைக்குள்ள போதைப்பொருளை அவர் விநியோகிச்சிருந்தார் அப்படின்னு விநியோகிச்சிருக்காரு. சொல்லி. அதாவது இந்த கொழும்பு மெகசின் சிறைச்சாலையோட சிறை அதிகாரி ஒருத்தர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படின்னா அந்த கலவரம் நடக்கும்போது எப்படி சொன்னாங்கன்னா ஒரு பந்து மாதிரி அதை வந்து தயாரிச்சு வெளியில இருந்து அந்த பந்தை உள்ள வீசுவாங்க. அதுக்குள்ள போதைப் பொருள் இருக்கும் ஆமா. அப்படின்னு தான் தகவல்கள் வெளிவரும். அப்போ அந்த சிறை கலவரத்துக்கு காரணமா இருந்தும் கூட அந்த பொதி வந்து ஒரு சிறைச்சாலை அதிகாரியிட கையில சிக்கினதுனால அதனால கைதிகள் குழுவுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகள் குழுவுக்கும் இடையில ஒரு வன்முறை சம்பவம் வந்தது. அதுதான் இந்த மெகசின் சிறைச்சாலைக்கு சம்பவத்துக்கு காரணமா இருந்தது. ஆனா இப்ப இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னு சொன்னா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் அவர் இந்த சிறை அதிகாரி கிட்ட இருந்திருக்கு. அதனால அவர் வந்து கைவசம் இருக்கும்போதே கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது நிஜமாவே சிறைச்சாலைக்குள்ள கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. ஸோ இப்படி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கஞ்சிபான் இம்ரான் தொடர்பா, போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பா, பாதாள உலக குழுக்கள் தொடர்பா இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நாமல் ராஜபக்ஷ அப்படி இல்லைன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷவோட தங்காலையில் இருக்கக்கூடிய கால்டன் இல்லம் தொடர்பாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆமா. கால்டன் இல்லம் அப்படின்னாக்கா அது அவருடைய தனிப்பட்ட இல்லம் அப்படின்னு தான் இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அது கைமாற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு தகவல் தான் வந்திருக்கு போல. ஆமா. அதாவது இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு அரசியல் கலந்துரையாடல்ல கலந்துகிட்டு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த அவருக்கு வந்து 23, 24 வயது இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அதாவது நாமல் ராஜபக்ஷ வந்திருக்காரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நேர்த்தியா சொத்து விபரங்களை சமர்ப்பிக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷோட வாதமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த மனைவியோட சொத்துக்கள் தொடர்பாகவும் அவர் இந்த இதுல பேசியிருக்காரு நேர்காணல்ல. இப்போ மனைவியோட சொத்துக்கள் எதுவுமே நான் சம்பாதிச்சது கிடையாது, மனைவியோட குடும்பத்துல இருந்து அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவங்க இலங்கையில சுற்றுலாத்துறையில இன்னும் முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்காங்க. அப்படின்னா அந்த மனைவியோட குடும்பத்தினர் அவங்க வந்து இந்த சுற்றுலாத்துறைக்குள்ள முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்காங்க. இப்போ அடுத்த சொத்து விபரங்கள் அறிக்கையில நிச்சயமா தங்காலை வீடும் அதில் சேர்க்கப்படும். ஏன்னா அப்பா அதை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இத்தனை நாள் மஹிந்த ராஜபக்ஷவோட பெயருக்கு இருந்தது, இப்போ அவர் வந்து நாமல் ராஜபக்ஷவோட பெயருக்கு அதை மாற்றி கொடுத்திருக்கதாவும் அடுத்த சொத்து விபரங்கள்ல வந்து இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கால்டன் இல்லம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஒரு சலுகைகளா இல்லாம பண்ணும்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து தங்காலையில் இருக்கக்கூடிய கால்டன் இல்லத்துக்கு போயிருந்தாரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த கால்டன் இல்லம் வந்து ஒரு பெரிய விஷயமா பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாட்டுல இருக்க பல இடங்கள்ல இருந்து பல பேர் பஸ்ல அப்படி இல்லைன்னா அந்த என்ன சொல்றது அவரை பாக்குறதுக்காக மக்கள் ஒரு அலைமோதிக்கிட்டு இருந்த காலம் ட்ரிப் போற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற சாப்பாடு சமைச்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இந்த தங்காலையில் இருக்கக்கூடிய கால்டன் இல்லத்துக்கு போயிட்டு அவரோட சுகதுக்கங்களை விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க.
இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததோட இந்த கால்டன் இல்லம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருச்சு. அதாவது கனுஷியா, அந்த கால்டன் இல்லம்ங்கிறத விட அவருக்கு பெலியத்தையில் அவரோட சொந்த இடம் வந்து பெலியத்தை. அப்போ பெலியத்தையில் அவருக்கு ரொம்ப வீடு வசதிகள் சொத்து அப்படி இருக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு. அப்போ தங்கல்லையில இருந்து பெலியத்தைக்கு ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு தூரத்தில் தான் இருக்கு. அப்போ இவர் இது மேரி பண்ணதுக்கு பிறகு இவர் வந்து இவரோட தனி வீடா இதை உருவாக்கிட்டாரு கால்டன் இல்லத்தை. ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கால்டன் இல்லம் அப்படின்னு சொன்னா அது அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்லி. அது அரசாங்க சொத்து கிடையாது, அது அவரோட தனிப்பட்ட இது. ஏன்னா அது அரசாங்க சொத்தை அவங்க நினைக்கிறதுக்கு காரணமா இருந்த விஷயம் வந்து அவரோட அரசியல் நடவடிக்கைகள் கால்டன் இல்லத்துல தான் செஞ்சு கொண்டிருந்தார், மேற்கொண்டதுனால அந்த இது அரசாங்க சொத்து அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இல்லாட்டி அவரோட சொந்த ஊர் அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான். இப்போ ஊரில் அரசியல் செய்யலாம் தானே. அப்போ தங்கல்ல டவுனில் ஒரு இடத்த எடுத்து அவர் அதை பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். இப்போ மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த வீடை வந்து நாமல் ராஜபக்ஷ எம்பிக்கு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அரசியல்ல இருக்காரு தானே. இப்போ அவரோட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்கலாம். ஆமா, அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து நாமல் ராஜபக்ஷவும் சொல்லியிருக்காரு. அரசியல் இல்லம் அப்படிங்கிறதுனால அது எனக்கு முதல்லையே தர முயற்சி செஞ்ச சந்தர்ப்பத்தில் நான் அதை வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ அவர் மறுபடியும் அதை வந்து தன்னோட பேருக்கு மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இந்த மாதிரி வெளிப்படையாக இந்த கருத்தை சொல்லியிருக்கதும் இன்னைக்கு நாளில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து சட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த லஞ்ச ஊழல் விசாரணைகளும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ராஜபக்ஷ குடும்பம் அப்படி இல்லைன்னா ராஜபக்ஷ தரப்பினர் வந்து நீதிமன்ற வாசல்களுக்கு ஏறி இறங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு நாளில் இருக்கு. இப்போ இன்னைக்கும் கூட யோஷித்த ராஜபக்ஷ வந்து இந்த சட்டவிரோதமான முறையில் வந்து வாகனங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான வாக்குமூலம் வழங்குறதுக்காக இன்னைக்கு வந்து முன்னிலையாகி இருந்தார். இப்படி டெய்லி வந்து ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு வழக்கு விசாரணை தொடர்பாக ராஜபக்ஷ குடும்பம் வந்து ஏறி இறங்க வேண்டிய ஒரு, அதாவது சிஐடிக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றங்களுக்கும் ஏறி இறங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கக்கூடிய பின்னணியில் நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாகவே பல கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விமர்சன ரீதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியான சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த யோஷித்த ராஜபக்ஷவோட விஷயத்துக்கு வருவோம். யோஷித்த ராஜபக்ஷவோட விசாரணையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாளில் அவர் காலைல 10 மணிக்கு மாதிரி இந்த வாக்குமூலம் வழங்குறதுக்காக போறாரு. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலும் அவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அதாவது நடைமுறைக்கு மாறா நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட வாகனம் தொடர்பான விசாரணையில தான் இந்த விசாரணை, அதாவது சாதாரணமாகவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடியும் பல பேர்கிட்ட இது தொடர்பான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாளில் யோஷித ராஜபக்ஷ கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைதும் செஞ்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. சிஐடி மூலமாக பல பேர் இந்த சம்பவத்தில் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருத்தர் தான் யோஷித ராஜபக்ஷ தொடர்பாக தகவல் வழங்கியிருக்காரு. அப்போ அதற்கமைய தான் இன்னைக்கு நாளில் யோஷித ராஜபக்ஷவும் அழைக்கப்பட்டிருந்தார், விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ 2 மணி நேரம் விசாரணை முடிச்சுட்டு இப்போ வெளியில் போயிருக்காரு. எதிர்வரும் நாட்களில் இந்த விசாரணைகளோட அப்படி இல்லைன்னா இந்த வழக்கோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதோட இவர் தொடர்பாக இதுக்கு முதல்லையும் அந்த ஒரு வீடு சொத்து வாங்கினது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு விசாரணை மட்டும்தான். இதுக்கு முதல்ல நினைக்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி விசாரணைகளுக்காக யோஷித்த ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டார். ஆமாம், ஒன்று வந்து நினைக்கிறேன் அது குற்றப்புலனாய்வு பிரிவில், அது வந்து இந்த கடற்படையில், அதாவது முறைகேடான வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தான் அவர் வந்து முன்னிலையாக இருந்தார். அதுக்கு வந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவும் கூட அந்த விஷயத்துக்கு வந்து முன்னிலையாக இருந்தார். அவரை கைதும் செய்திருந்தாங்க அப்படிங்கிற வந்து பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இப்போ யோஷித ராஜபக்ஷவுக்கு இது வந்து முதலாவது வழக்கு கிடையாது. இதுக்கு மேலேயும் அவருக்கு வந்து அவருக்கு எதிராக 2 வழக்குகள் இருக்கு. இதுவும் வந்து இப்போ இன்னொரு விஷயமா விசாரணையா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்படி பின்னணியில் இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை கூட்டுறதுக்கு எதிராக GL பீரிஸ் தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது இப்போ இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெற இந்த வயசை கூட்டணும் அப்படிங்கிறது வந்து வர்த்தமானி மூலமாகவே வெளியிடப்பட்டது. அண்மையில் எங்களுக்கு தெரியும். இந்த வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமாவும் இதுக்கான எதிர்ப்புகள் அப்படி இல்லைன்னா இதுக்கான விமர்சனங்கள் வந்து இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்லை. எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இல்லை வயசை கூட்டக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் இன்னைக்கு நாளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா GL பீரிஸ் தலைமையிலான கூட்டு எதிர்கட்சி பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு போய் அவங்க தரப்பு கோரிக்கைகளை, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது,
பொதுவான காரணங்களை வந்து முன் வச்சிருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி நீதியரசர்களோட இந்த வயது விஷயம் தொடர்பாக வந்து இது சம்பந்தமான கலந்துரையாடலுக்காக அப்படி இல்லைன்னா விவாதிக்கிறதுக்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தோட பிரதிநிதிகள் இன்னைக்கு நாள்ல ஜனாதிபதி செயலகத்துக்கும் வருகை தர இருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக் அவர்களோட இந்த விடயம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன நீதிபதிகள் இந்த வயசு கூட்டுற விஷயம் தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னாக்க இந்த டிசம்பருக்குள்ள இதை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில தான் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு காரணம் தற்போதைய நீதியரசர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அவரே தொடர்ந்து நிறுத்தி கொண்ட அரசாங்கம் ஆட்சி இருக்கிற காலம் வரைக்கும் இதே நீதியரசர் இருந்தாருன்னா இவங்களோட வழக்குகளை முன்னெடுக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறதோ தெரியல. ஆனா இதை தான் மாத்த சொல்றாங்க. ஏன்னா ஒண்ணு இந்த விஷயத்த ஜனவரிக்கு பிறகு செய்யுங்க. டிசம்பர்ல இவரோட நினைக்கிறேன் இவருக்கு வயது ரிட்டையர் ஆக வேண்டிய வயது இது ஆகிறது போல நினைக்கிறேன், சம்பூர்ணமாகிறது போல. அப்ப அதுக்கு பிறகு பண்ணுங்க அப்படின்னு. ஏன் இவர் இருக்கிற நேரமே இந்த விஷயத்த செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில தான் எதிர்கட்சி குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பல எதிர்கட்சி அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், சர்வதேச சட்ட அமைப்புகளோட எதிர்ப்புகளுக்கு மத்தியில உயர்நீதிமன்ற நீதியரசர்களோட ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கிறதுக்கான அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கி இருந்தது. ஆனால் அரசாங்கம் என்னதான் எதிர்கட்சிகள் விமர்சித்தாலும், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாலும், அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து அதை மாற்றிக்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுடைய பேச்சுக்களை விளங்கவும் இல்லை, அவங்களுடைய செயற்பாடுகள் எங்கேயும் விளங்கவும் இல்லை. இப்போ வர்த்தமானி அறிவித்தல் மூலமாகவே வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா எதிர்வரும் நாட்களில் இது வந்து அமுல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இன்றைக்கி ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி வந்து இதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில் வழங்க போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு தீர்வு வழங்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்யக்கூடிய இந்த டைம்ல வந்து அந்த கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கான அப்டேட் ஏதாவது இருந்தால் வரும். நிச்சயமா அதையும் நாங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கும். இது இந்த மாதிரி இவங்களுடைய அதாவது சட்டத்தரணிகள் சங்கம் நேரில் சந்திச்சு கலந்துரையாடினதுக்கு அப்புறமா ஜனாதிபதியோட திட்டங்கள்ல யோசனைகள்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா, அப்படி இல்லைன்னா அவர் வேற ஏதாவது விஷயங்களை முன்மொழிய போறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எப்படி இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் பலமாவே இருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்துல. சோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதுபோல எதிர்கட்சிகள் இப்போ நினைக்கிறேன் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான அவங்களோட குழுவினர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இப்போவே ஏற்கனவே வழக்கு தாக்கல் செஞ்சிட்டாங்க. அதே போல ஜிஎல் பீரிஸ் இன்னைக்கு நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், எதிர்வரும் சில தினங்கள்ல அவங்க கூட கூட்டு எதிர்கட்சியா சேர்ந்து வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறதா தான் சொல்லி இருந்தாங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு இது போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க தீர்ப்பு இப்போ முதல்ல இருந்து சொன்னதும் அவங்க தானே. எதிர்கட்சிகள் முதல்ல முன் வச்ச விமர்சனமும் கூட இப்போ இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு போகுமா இருந்தால் அவங்க இருக்கணுமா இல்லையாங்கிறத நீதிமன்றம் மூலமாகவே தீர்மானம் வரும்போது அவங்க எப்படி அதை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல இருந்தது. பார்க்கலாம் இது நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி டிசம்பரில் இது நடக்குமா, டிசம்பருக்கு முன்னாடி இது நடக்குமா, அப்படி இல்லைன்னா எல்லாரோட கோரிக்கைக்கு அமைவா அடுத்த வருஷத்துக்குள்ள இருந்து இது அமுல்படுத்தப்படுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாளில் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு சம்பவம். அதுக்கு முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் விஷயம் என்னன்னாக்கா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறாங்க தானே. அப்போ இப்போ வயசை கூட்டிக் கொள்றதுக்கு அவரோட ஜப் கூட்டிக் கொள்றதுக்கான நீதியரசர் தான் அந்த வழக்கையே விசாரிக்க போறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து இந்த நாமல் ராஜபக்ஷ பல இடங்கள் இதை சொல்லி இருப்பாரு. என்னன்னா அந்த நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கணுமா வேணாமா, அவங்களுடைய ஓய்வு வயதை கூட்டணுமா வேணாமாங்கிறதுக்கான தீர்மானத்தை எடுக்க போறதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற நபரை தான் அதுக்கான தீர்ப்பையும் வழங்க போறாரு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த விஷயம் தள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து அன்னை நாள்ல இருந்து இந்த எதிர்கட்சிகள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப போற போக்கு பார்த்தா அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் வரும் போலவும் தெரியுது. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாயிட்டு இருக்கு இந்த நீதியரசர்களோட வயதெல்லை தொடர்பான விஷயத்துல. ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு சம்பவமும் பதிவாகுது. இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அண்மைய நாட்கள் எங்களுக்கு தெரியும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து கொழும்புல ரொம்பவே பிஸியான ஒரு இடத்துலையும் கூட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்குது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சிப்பான் இம்ரானுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து 54 வயதுடைய ஒருத்தர் வந்து பட்டப்பகல்ல சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இப்போ இதுக்கும் வந்து இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான
என்ன சொல்றது மோதல்கள் அப்படி இல்லைன்னா அந்த போதைப் பொருள் தொடர்பான மோதல்கள் அப்படிங்கிற காரணங்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகுது. ஆமா. இன்னைக்கு அப்படின்னு சொன்னா இது இன்னைக்கு இல்ல, நேத்து நைட் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில தான் இது ஒரு கன் ஷூட் அப்படிங்கிறதே அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா தங்கலை குடல்ல பகுதியில தான் நடக்குது. அதாவது ஒரு வீடு ஒன்றுக்கு தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்குது. நேற்று இரவு 11:55 மணி அளவுல வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் மூலமா இந்த வீட்டுக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இந்த தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த வீட்டில் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த இடத்துல அதாவது 9 மில்லிமீட்டர் தோட்டா உரைகளும் 3 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. இப்போ வீட்டில் இருந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நேற்று நைட் வந்து வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் நாங்கள் அதை அந்த டைமில் வந்து நாங்கள் பெருசாக அதை கவனிக்கலை, அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் காலையில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டோட சுவரையும் ஜன்னலையும் குறி வச்சு தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரிய வந்திருக்கு. இப்போது இதில் இன்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட வீட்டோட உரிமையாளருக்கு சொந்தமான ஒரு பல நாள் மீன்பிடி படகுல இருந்து போதைப் பொருட்கள் அண்மைய நாட்களில் வந்து கைப்பற்றப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தான் அது தொடர்பாக தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த இந்த படகுல இருந்து வந்து 219 கிலோகிராம் ஹெரோயினோட தான் இந்த படகு வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படகோட காப்பாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், காலில் பேசி அந்த படகோட வருமானம், இந்த நீங்கள் போதைப் பொருளை கடத்திட்டு வந்தீங்க தானே, அப்போ அந்த படகோட வருமானத்தை வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி காலில் சொல்லியிருக்காரு. அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் உங்களை வந்து கொலை செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ரீதியில் விசாரணை போலீசார் மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லித்தான் தகவல் வெளியாகிருக்கு. ஆமா, அதாவது இப்ப இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை எடுத்துக்கிட்டாலே பின்னாடி வந்து ஏதாவது ஒரு போதைப் பொருள் சம்பவம் தான் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப அந்த அளவுக்கு நாட்டுல சுதந்திரமா துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதும் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கு இல்லையா? இந்த விஷயம் தொடர்பாக எதிர்கட்சிகள் தான் மிச்சமே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்லிமெண்ட்ல கூட கேள்வி அளிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் தான் அதிகமா இந்த விஷயங்களை பேசுறாரு. ஆனா அரச தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு கேள்வி எழுப்புற எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு தரப்பினர் இதுக்கு பொறுப்பான அமைச்சர் கூட இல்லை, அப்படி எந்த விதமான இது தாக்குதலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாட்டில் எங்கேயாவது ஒரு நாளும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இல்லாட்டி போதைப் பொருள் சம்பந்தமாவோ இல்லாட்டி பாதாள உலகத்தினர் சம்பந்தமாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இதில் வந்து டிஃபென்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது இருக்கு தானே. இப்போ நீங்க வந்து உயிரிழக்கிறவங்க எல்லாருமே வந்து பாதாள உலகத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களா கடத்தல்காரர்களா இருக்கலாம். அது உயிரிழக்கிறவங்க, சரி ஓகே, அது கூட நீங்க சொல்ற விஷயங்களை எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகி அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைகள் மேலே எங்கேயாவது இந்த சம்பவங்கள் பதிவாகுமா இருந்தால் அப்போ அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்போது நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறத தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இல்லை. பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கஞ்சிப்பானி இம்ரான் உறவினர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் தானே அண்மையில். அந்த சந்தர்ப்பத்தில் கூட பக்கத்தில் இருந்த எந்த விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கு எதுவும் நடக்கல. ஆனா அது வந்து அவர் உயிர் தப்பிச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலயா அப்படி இல்லைன்னா அடையாளம் கண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனாலயா இல்லாட்டி அதோட தொடர்பு இருக்கவரா என்னன்னு தெரியல. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது விளங்குது உயிரிழந்தவர் தாண்டி இன்னொருத்தரும் இலக்கு வைக்கப்படுறாரு. அப்ப அது எதுக்காக நடக்குது, அப்ப அவருடைய பாதுகாப்புக்கு என்ன, அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஒரு பிஸியான ஒரு இடத்துல நிறைய பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வெளிப்படையா வந்து கன் ஷூட் நடத்திட்டு போறது, அன்னைக்கு ஒருத்தர் உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அரசாங்கம் இதுக்கு மேலேயும் இதை கண்டுக்காம இருக்க முடியாது. இப்போ ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு சின்ன ஒரு படகு விஷயத்துக்கு ஒரு காசு விஷயத்துக்காக இந்த மாதிரி துப்பாக்கியால கொண்டு வந்து சுடுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து விபரீதமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலேயும் அரசாங்கம் அமைதியா இருக்கு அப்படிங்கிறத எங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள், விடயத்துக்கு பொறுப்பானவங்க வந்து இதை வந்து கவனத்தில்
எடுத்துக்கொள்ளணும். எதிர்வரும் நாட்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகுமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும். அதுதான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு. ஸோ நாங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தான். இத பத்தி கேள்வி கேட்டாலே யாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இது ஒரு பாதாள உலகத்தோட மோதல், போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கான பதில் எல்லாமே சுருக்கமா இருக்கும். ஆனா இத தாண்டி இது கொஞ்சம் அவதானம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்கள் தான் பதிவாகி இருக்கு நாட்டுல. ஸோ அத வந்து உங்ககிட்ட நாங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ இதே மாதிரி நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.